ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். குண்டு குண்டா குலோப்ஜாமுன் எப்படி விரிசல் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்கள் எப்படி எண்ணெய் போட்டிங்களோ அதே போல் எடுத்துக்கலாம். திருப்பி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, பால். இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு நம்ம ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக மிக்சர் ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம். பிச்சுட்டு பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டினீங்கன்னா போதும், நம்மளுக்கு எல்லாம் பவுடர் ஆகிடும். ஃபஸ்ட்டு பிச்சு போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வரது பண்டிகை காலங்கள் தான், தீபாவளி, கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். இது வெறும் பச்சை பால் தான். பச்சை பால் பிடிக்காதவங்க பாலை காய்ச்சி ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசையணும். நீங்கள் பிசையிறதுல தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது இது கூட நம்ம நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில். நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். குலோப்ஜாமுன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நல்லா அப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டணும். உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக, இது குலோப்ஜாமுன் மாதிரிலாம் கிடையாது, சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடும். இது மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். சின்ன கடாய் வச்சுட்டு அதில் கடாய் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். குக்கிங் ஆயில் தான். சிம்பிள் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஸ்வீட்டு, ஆனால் பேக்கரி ஸ்டைல் போலேயே குலோப்ஜாமுன் மாதிரியே இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுங்காட்டி நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு நான் பக்கத்தில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு இது. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குலோப்ஜாமுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் நான் கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் வைக்கணும். நம்ம அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இது விரிசல் இல்லாமல் உங்களுக்கு அழகாக கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் கலரில் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு உள்ளே வேகாது. அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா வெந்த பேருக்கு அப்புறம் எடுங்க. நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பேருக்கு நீங்கள் எடுக்கணும். நம்மளுக்கு சர்க்கரை பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு குலோப்ஜாமுன் வெந்துட்டுருக்கு. நல்லா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக சூப்பராக டார்க்காக இருக்குது. இதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான், எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் ட்ரை பண்ணுறது. இப்போ நம்ம டேரெக்டாக சர்க்கரை பாவில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா கலர் சூப்பராக இருக்குது. இப்போ சர்க்கரை பாவில் மாற்றிக்கலாம். நம்ம வரது ஃபுல்லாக விசேஷ காலங்கள் தான், தீபாவளி, கிறிஸ்மஸ்க்கெலாம் நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு இது மாதிரி பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணிங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நல்லா அப்படி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது டைம் ஆக ஆக எக்ஸ்டென்ஷன் ஆகும், பெருசாகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.